இன்னைக்கு சட்டமன்றம் ஒரே குஜ்லி மஸ்தா தான் போச்சு. டிவிகே சைட்ல இருந்து ஒரு கருத்து சொல்றாங்கன்னா, அத வந்து டிஎம்கே சைட்ல இருந்து கருத்து ரீதியா அவங்க வந்து எதிர்க்கணும். ஆனா டிவிகே சைட்ல இருந்து அவங்க எது பேசினாலும் டிஎம்கே சைட்ல இருக்க எல்லாருமே உடனே எந்திரிச்சு நின்று கத்ததான் சொன்னாங்க. அப்படிதான் முஸ்தபா அவர்கள் வந்து சொல்றாங்க. அவரோட சமுதாயத்தை பத்தி பேசுறாரு. சமுதாயத்துல அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு அதையும் சொல்றாரு. அதுவும் ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஆதாரத்தை அவர் சப்மிட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரு பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கான எதிர்கருத்தை இவங்க வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா அவரு அந்த கருத்தை சொல்லும் போதே இவங்க உடனே எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரிதான் ஆதவர்ஜுனா அவர்களும் நிறைய விஷயங்கள் பேசினாரு. அந்த மலைகள்ல கண்ட்ரோல் யார் பண்றதுன்னா கேட்டா சொல்லிடுவாங்க, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கா? ஏன்னா அவங்க பேர் வச்சுக்கிறதே கிடையாது. நான் யார பத்தியும் பேசலையே, நீங்க பேசுறீங்க. பொருளாதார கொள்கையை பேசிட்டு இருக்கோம். ஏன் அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க. இப்படி டிவிகே சைட்ல இருந்து அவங்க சொல்ற ஒவ்வொரு கருத்துக்கும் எதிர்கருத்து வைக்காம எந்திரிச்சு நின்னு கத்துனா அது எப்படி இருக்குன்னா, இந்த குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு. எந்திரிச்சு நின்னு கத்துனா இவங்க பண்ணது இல்லைன்னு ஆயிடுமா? இதுல டிவிகே சைட்ல இருக்கிறவங்கள வாடா போடான்னு பேசுறது, எந்திரிச்சு நின்று அடிக்க வர்ற மாதிரி இறங்கி வர்றது, இந்த மாதிரி விஷயங்களும் இன்னைக்கு நிறையவே நடந்துச்சு. மக்கள் எல்லாருமே இதை நேரடியா பார்த்துட்டு இருக்காங்க. டிஎம்கே காரங்க என்னென்ன பண்றாங்க, என்னென்ன செய்யறாங்கன்றத நேரலையில மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கான பதிலடிய கண்டிப்பா மக்கள் வந்து இடைத்தேர்தல்ல கொடுப்பாங்க.